இப்போ நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்கிறோம், கேட்டுக்கிட்டே வருகிறோம். கர்த்தருடைய ஆவில நாம வளர்ச்சி பெறுவதற்காக ஒரு குறிப்பிட்ட செய்தியை நம்ம எடுக்கும்போது அதிலிருந்து சில கிளை பிரிந்து போறது மாதிரி என்ன செய்யும், சில விஷயங்கள் கர்த்தர் நம்மோடு பேச இடைப்படுவார். உதாரணத்துக்கு புதிய ஏற்பாடுடைய தியான பகுதிக்காக நம்ம வந்தோம் இந்த வருஷத்துல. அப்படியே மெல்ல மெல்ல பாருங்க, ஒவ்வொரு சாப்டரா மாறி மாறி இன்னைக்கு ஞானஸ்நானத்தை குறித்தும் டீப் டீச்சிங்க பண்ற அளவுக்கு சூழ்நிலையில கர்த்தர் கொண்டாந்தார். அதுபோல ஆண்டவர் என்ன செய்வார்னா, சபையோடு பேசி சபைக்கு எது தேவையோ அதை கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறீங்க? ஆமா, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடக்கூடாது, மனசுல பதிய வைக்கணும். நோட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம், வீட்டில் போய் வேதத்துல பாஸ்டர் சொன்னதெல்லாம் பைபிள் இருக்கான்னு பார்க்கலாம். இங்க உங்களால வேகமா புரட்ட முடியலனால் என்ன செய்யலாம், நீங்க அங்க நல்ல வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். அதுபோல இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரே காரியத்தை தான் சொல்லியிருக்குது. ஆனா புதிய ஏற்பாடு சொல்லுகிற விதம் வேற, பழைய ஏற்பாடு சொல்லுகிற விதம் வேற. இதனுடைய வித்தியாசங்கள், இயேசு புதிய ஏற்பாட்டில் என்ன செய்ய வந்தார், என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மூல உபதேசம். பழைய ஏற்பாட்டின்படி நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. பழைய ஏற்பாடு இப்போது நமக்கு என்ன செய்யாது, செல்லுபடி ஆகாது. சில வசனங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டு முறையின் ஆராதனை வேற, புதிய ஏற்பாட்டின் ஆராதனை வேற. பழைய ஏற்பாட்டுல பலிகள் வேற, புதிய ஏற்பாட்டுல பலிகள் வேற. ஆமென் சொல்லுங்க. இப்ப புதிய ஏற்பாட்டுடைய பலிகளை குறித்து நாம பார்க்கும்போது அதுல கர்த்தர் விசேஷமா அவர் என்ன செய்யறாரு, அவருடைய ஞான ஸ்நானத்தை முதலாவது வைத்தார். சபைக்கு உட்படுகிறவர்களுக்கு, பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவர்களுக்கு என்ன செய்யறார் ஆண்டவர், முதலாவது ஞானஸ்நானத்தை முதலாவது வைக்கிறார். ஞானஸ்தானத்தின் அடையாளம் என்ன, ஞானஸ்தானம் எடுத்ததற்கு அடையாளம் என்ன, இதை குறித்து 2 வாரம் ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்துட்டோம். இப்ப ஞானஸ்தானத்தின் அடையாளம், அதை குறித்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள்னு சொல்றாரு. யாரு சொல்றா? மத்தேயு 3:10 எடுங்க. மத்தேயு 3:10 லூக்கா 3:8 ஒரே விஷயத்தை சொல்லுது. மத்தேயு 3:10 நம்ம வாசிக்கும் போது எடுத்துட்டீங்கன்னா வாசிக்கலாம். 3:10 என்ன சொல்லுது? இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் மரங்களின் வைக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே என்ன செய்யப்படும், வெட்டுண்டு அக்கினியிலே என்ன செய்யப்படும். அக்னினா எந்த அக்னி? பாதாளத்தின் அக்னி. சொல்லுங்க, என்ன அக்னி? பாதாள அக்னி. ஞானஸ்தானம் எடுப்பது நல்லது. ஞானஸ்தானத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதுமே தண்ணீர் சாட்சியா இருக்கிறது. அதுபோல் கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், நல்ல விஷயம். புதிய துவக்கம் கிடைச்சது. இயேசுவோடு அடக்காராதனை செய்யப்பட்டீங்க. இப்ப இயேசுவோடு உயிர் தெளிந்துட்டீங்க. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான ஞானஸ்தானத்துக்கு பிறகு சபைக்குள்ள இருக்கிற விசுவாசி எப்படி வாழணும்? அப்ப அவர் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படும்? புதிய ஏற்பாடு உபதேசம். கள்ள உபதேசங்கள் ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? விசுவாச அறிக்கைகளையே செய்துகிட்டு இருங்க. வரும், வராது. என்ன செய்யாது? வராது. நிறைய பேருடைய கண்ணை மூடி இருக்குது. இதை விசுவாசிங்க, இது கிடைக்கும். எங்க கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? நீங்கள் பெற்ற ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக கனி கொடுக்கிற ஒரு மரணமாக நீங்க இருப்பீங்கன்னா தான் அந்த விசுவாசத்திற்கு பதில் கிடைக்கும். அந்த விசுவாச ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் வரும். இந்த விசுவாசத்துக்கும் இடையில இருக்கிற கனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதபடி ஆசீர்வாதத்துல கொண்டு போய் விசுவாசத்தை கனெக்ட் பண்ணிடுவாங்க. தந்திரமான ஊழியக்காரர்கள் விசுவாசத்தை வச்சு ஆசீர்வாதத்தை போக்கஸ் பண்ணும்போது ஒரு சபை விசுவாசி உடனே என்ன பண்றான்? மெய்சிலிர்த்துருவான். அப்ப நான் நம்பினா இது எனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும்.
உங்க நம்பிக்கை தப்பு இல்லை, உங்க விசுவாசம் தப்பு இல்லை. இந்த விசுவாசத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும், இந்த விசுவாசத்திற்கும் சுகத்திற்கும், இந்த விசுவாசத்திற்கும் இந்த விடுதலைக்கும் இடையே இருக்கு பாருங்க பைபிள் விஷயங்கள். அதை அலசி பார்க்காத எந்த விசுவாசியும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையோ வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களையோ பெறவே முடியாது. இதை யாரு சொல்லிக் கொடுப்பா உங்களுக்கு? என்னை போன்ற தேவ மனிதர்கள் தான் உடைச்சு பேசுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை குறித்து நமக்கு நம்ம பார்க்க போகிற சில காரியங்களை, கனிகளை குறித்து முதலாவது பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17 நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 7:17 நம்ம வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேட்கலாம். அப்படியே நல்ல மரம் எல்லாம் என்ன கனிகளை கொடுக்கும்? சொல்லுங்க சபை. அப்படியே நல்ல மரம் எல்லாம் என்ன கனி கொடுக்கும்? அடுத்தது என்ன சொல்லுது? அப்படியே கெட்ட மரமோ என்ன கனிகளை கொடுக்கும்? அப்ப இதுல உள்ள விவரத்தை என்னன்னு நம்ம பார்க்கலாமா? அப்ப கர்த்தருடைய ஆவில தேவனுடைய நாமத்தினால நீங்க கேட்கிற எல்லாவற்றுக்கும் பதில் இருக்குது. ஆனா ஆண்டவர் அதுல ஒரு தெளிவு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. 17 மறுபடியும் வாசிக்கும் போது பாருங்க. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை. இந்த நல்ல மரத்திற்கு நீர் பாய்ச்சப்படும். ஏன்னா அது கனி கொடுக்க ஆயத்தமாகுது பாருங்க. அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வளர விரும்புது பாருங்க. தோட்ட எஜமானுடைய ஆசையை பூர்த்தி செய்ய விரும்புது பாருங்க. தோட்ட எஜமான் என்ன செய்வாருன்னா தண்ணீர் பாய்ச்சுவாரு, உரம் போடுவாரு, அதை பதப்படுத்துவாரு. அதுக்கு உண்டானதெல்லாம் வேலைக்கு வேலை செய்யப்படும், கொடுக்கப்படும். அதுதான் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம். ஆனா கெட்ட மரம் இருக்கு பாருங்க. விசுவாசத்தை மாத்திரம், அந்த வார்த்தைகளை மாத்திரம் நம்பி கனி கொடுக்கிற வேலையை விட்டுட்டு வேர் ஊண்டணும், வேர் பிடிக்கணும், ஆகாரத்தை உட்வாங்கணும், ஆவிக்குரிய ஆகாரம் உள்வாங்கணும், தேவையான வார்த்தையாகிய ஜலத்தை அந்த மரம் உள்வாங்கணும், வாங்கிறது இல்ல. ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும். எப்படி வரும்? சிந்திக்கணும், கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும், அவ்வளவுதான். நம்ம கேட்டதே தான், கேட்ட செய்திகளே வச்சு நுணுக்கமா இன்னைக்கு தந்திரமா சாத்த என்ன பண்றான்னா, நம்ம அதிகமா ஜெபிக்க நேரம் இல்ல, விசுவாசத்தோட கேளுங்க ஐயா, கொடுப்பாரு. இடைப்பட்டதெல்லாம் அடிபட்டு போயிரும் பாருங்க. நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க. இந்த செய்திகளை கேட்டு நம்புகிறவங்க நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க. நிறைய பேர் கஷ்டப்படுகிறதை, விசுவாச அறிக்கைகளை செய்து பெற முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட விசுவாசம் இருக்கும், அதோடைய முடிவு ஆசீர்வாதம் கண்ணுல நிற்கும். இடைப்பட்ட கர்த்தர் சொன்னவைகளை செய்வதில்லை. கர்த்தர் அவங்களை என்ன தெரியுமா செய்வதில்லை? ஆசீர்வதிப்பதில்லை, நீர் பாய்ச்சுவதில்லை. இப்ப தீர்மானம் என்னன்னா, ஞானஸ்தானம் பெற்ற நான் நல்ல மரமா இல்ல கெட்ட மரமா? நாம தீர்மானிக்கணும். நான் நல்ல மரமா அல்லது கெட்ட மரத்தின் வேர்ல தான் என்ன வைக்கப்பட்டிருக்குது? எச்சரிக்கை. 2 வாழ்க்கை வாழ விரும்பாதீங்க. 2 வாழ்க்கை வாழ விரும்புகிற கிறிஸ்தவர்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, கோடாரியானது வேர்ல வைக்கப்பட்டிருக்குது, அது வெட்டுண்டு என்ன செய்யப்படும்? அக்கினில போடப்படும். சபைக்குள்ள வந்தோம், ஞானஸ்தானம் பெற்றோம், பயபக்தி இல்லாம கர்த்தருக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டு, மனிதர்களுக்கு புறம்பான காரியங்களை செய்து கொண்டு, உங்க ஆத்துமாவை சேதப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு நினைக்கலாம், உங்களுக்கு போதிக்கலாம். ஆனா அவைகளாம் உண்மையா வந்து சேருவது இல்லை. கடைசியில நீங்க பரலோக ராஜ்யம் என்கிற தேவன் வைத்திருக்க இளைப்பாறுதலுக்குள்ளும் பிரவேசிப்பது இல்லை. அதெல்லாம் வெறும் ஒரு கற்பனையாகவோ உங்களுக்கு ஒரு கனவாதான் இருக்கும். அப்ப ஆழமாய் அவைகளை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். அதை குறித்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 12:33 நம்ம எல்லாரும் கேட்கும்படி வாசிக்கலாம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரமானது அதன் கனியினாலே. ஊழியக்காரனை இப்ப நம்ம எடுத்துக்கோ, சபையில நான் என்ன எடுத்துக்கங்க. இப்போ ஒரு ஆள் சொல்லுது அந்த ஊழியக்காரன் சரியில்லை, அந்த ஊழியக்காரர் அப்படி, அந்த ஊழியக்காரர் இப்படி. இப்ப நீங்க எப்படி அடையாளம் கண்டுக்குவீங்க? இல்ல இந்த விசுவாசி அப்படி, இந்த விசுவாசி இப்படி, சரி எப்படி நீங்க அடையாளம் கண்டுக்குவீங்க? அவர்களுக்குள் இருக்கிற கனியை கொண்டுதான் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கனி இல்லாதவர்கள் ஊழியக்காரர்கள் அல்ல. கனி இல்லாதவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள் இருந்தும் பிரயோஜனமும் அல்ல. விசுவாசிகளுக்கு சொல்றேன், உடன் ஊழியர்களா இருங்க, நீங்க யாரா வேணாலும் இருங்க சபையில. கனி அற்றவர்கள் கர்த்தருக்கு எப்போதுமே தூரமானவங்க தான். அவங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அவர் தான் ஆண்டவர் அதுக்கு சொல்லியிருக்க. அப்படிப்பட்டவர்களுக்காக தான் அழுகையும் பற்கடிப்புமான புறம்பான இருள் இருக்குன்னு சொல்றார். அங்க வேதனை இருக்கும், அழுகை இருக்கும், அங்க கொடுமைகள் இருக்கும். கனி இல்லாதவர்களை கர்த்தர் வேரோடு அறுத்து ஒரு நாள் அந்த கூட்டத்தை அவருடைய இடது பக்கம் நிற்கிற அநேகரை அவர் பாதாளத்தில் தள்ளுகிற ஒரு காலம் வருகிறது. அப்ப நல்ல கனினா நல்ல மரம்னு சொல்லணுமா? கெட்ட கனி இருந்தா கெட்ட மரம்னு சொல்லணுமா? கவனிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்குள் நல்ல கனி இருந்தா நல்ல பிள்ளைகள்னு உற்சாகப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்குள் கெட்ட கனி இருந்தா அந்த கெட்டது என்று சொல்லி உணர்த்தி எச்சரிங்க. சும்மா பாசம் கண்ணை மறைக்கும் பிள்ளைகளுக்கு ஜால்ரா போட்டு நீங்களும் நரகத்துக்கு போகாதீங்க. உங்க நிமித்தமா பிள்ளைகளும் நரகத்துக்கு போகாம தடுத்து நிறுத்துங்க. கேட்கிறத கேட்டணும், கண்டிக்கிறத கண்டிக்கணும். இல்லைன்னா அந்த ஆத்மா சேதப்படும். அந்த ஆத்மாவுடைய மரணத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தை இழந்து ஏமாற்றத்தோடு பாதாளத்தில் போய் இரவும் பகலும் வேதனைப்படும். புதிய ஏற்பாடைய உபதேசமே இதுதான். ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரம் பேசுறாங்களா? இயேசுவுடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவன் ஒரு கள்ள ஊழியக்காரன். யார் சொல்லிக் கொடுப்பாதல்ல உங்களுக்கு? எங்களை போன்று வேதத்தை அறிந்து அதனுடைய சாராம்சத்தை புரிந்து தெளிவுபட்டவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவனே அந்த கட்டில் இருப்பான். யாரு போதிக்கிற அந்த மனிதனே அந்த கட்டில் இருப்பான். நயமான வசனங்களை, ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதான உபதேசங்களை பேசி ஜனங்களை வஞ்சித்துருவான். அவனும் பரலோகத்துக்கு போக முடியாது, அவன் வஞ்சித்துக் கொண்ட ஜனங்களும் பரலோகத்துக்கு போக முடியாது. கனியை வைத்துதான் யார் எப்படி என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஆத்தும பாரம் இல்லாத ஊழியர்கள் கனியற்றவர்கள். அப்படிப்பட்ட சபைகளை நீங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? திறப்புல நின்று ஜெபிக்காத, பிறருக்காக பாரப்படாதவர்கள் கனியற்றவர்கள். அப்படிப்பட்ட திருச்சபைகளை நீங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? விசுவாசிகள் சுயநலமாய் வாழுவது கனியற்றவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு காலம் இன்னும் இருக்க போகுது? நீங்க உங்க வீடு, உங்க வேலை, உங்க வியாபாரம் இருக்கிறீங்களா? கனி இல்லையா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கலையா? கோடாரியானது வைக்கப்படும். மனம் திரும்புதலோடு கர்த்தருக்குள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமே. மத்தேயு 21 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கனியை குறித்து இன்னொரு வசனத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். 21:19. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு, அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. உடனே அத்திமரம் என்ன செய்யப்பட்டது? பட்டு போயிற்று. தோட்டக்காருடைய வேலை அதுதான், எஜமானுடைய வேலை அதுதான். சபையில் இருக்கிற ஜனங்கள் தோட்டத்திற்கு சமம். எஜமானனாகிய ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இளபட்டுதான் இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பாங்க, குடும்பமா ஆசீர்வாதமா இருப்பாங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. கனி இருக்காது. பிறனை அவர்களால் நேசிக்க முடியாது, பிறருக்கு இறங்க முடியாது, பிறருக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொடுக்க முடியாது. கனியற்றவர்கள். திறப்புல நிற்க முடியாது, ஜெப வாழ்க்கை இருக்காது. கனியற்றவர்கள். கனியை தேடி இயேசு வருவாரு.
தோட்டத்தின் தலைவர் வருவார், எஜமானன் வருவாரு. அப்ப என்ன செய்ய போறோம்? கனியற்றவர்கள் என்ன செய்ய போகிறோம்? பாருங்க எப்படி சபிக்கிறாரு பாருங்க. இனி ஒரு காலமும் உன்னிடத்திலே, வாசிங்க மறுபடியும், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருப்பதா கடவது என்றார். உடனே அத்திமரம் என்ன செய்தது? பட்டு போயிற்று. சிலர் சபைகள் அப்படியே பட்டு போவாங்க. ஆலயத்திற்குள்ள வருவாங்க, நல்லா வருவாங்க, வளருவது போல இருக்கும். அப்புறம் கொஞ்ச காலத்துல பட்டு போவாங்க. கனியற்றவர்கள். ஆண்டவரை விட்டே தூரமாய் போவாங்க. கனியற்றவர்கள். கிறிஸ்துவுடைய அன்பை அவங்க பெற்றது மாத்திரமல்லாமல் வெளிப்படுத்த விருப்பம் இல்லாம இருப்பாங்க. கனியற்றவர்கள். கேள்வி கேட்கிறவர் வருவாரு, பதில் சொல்லுகிற ஒரு காலம் உண்டு. எச்சரிக்கையா இருக்கணும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 - 9 வரைக்கும் சில காரியங்களை வாசிக்க போகிறோம். லூக்கா 13 6 - 9 வரைக்கும். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். எத்தனை வருஷமா? 3 வருஷமாய். சொல்லுங்க. 3 வருஷமாக அத்தி மரத்திலே கனியை தேடி வந்தேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. என்ன செய்யறார்? உடனே வெட்டி போடு. உடனே வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். எஜமான் தோட்டக்காரர் வந்து வேலை ஆட்கள்கிட்ட கேட்கிறாரு, 3 வருஷம் ஆச்சுப்பா இந்த மரத்தை வைத்து தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டு 3 வருஷம் ஆச்சு. ஆனா இதுல ஒரு கனியையும் காணமே. கனி கொடுக்காத மரத்தை எஜமான் சொல்றார், என்ன செய்ய? உடனே அதை வெட்டி போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கனி கொடாத ஆத்துமாவா இருக்கவே கூடாது சபைக்குள்ள. கனி கொடாத ஆத்துமாவை கர்த்தரே வெட்டி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நன்மை பெற்றுட்டு, ஒரு சுகத்தை பெற்றுட்டு, ஒரு விடுதலை பெற்றுட்டு அப்படியே மௌனமாவே இருந்து வாயை மூடிக்கிட்டே இருந்து கர்த்தரை குறித்து சொல்ல மனமில்லாமலே நீங்க இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்களே ஆண்டவர் விட்டு தூரமா போகிற ஒரு காலம் வந்துடும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இதை குறித்து சங்கீதம் 127 4 வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 127 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் வருகிற பலன். குடும்பத்தில் பிள்ளைகள் கனியாயிருக்கிறாங்க. கனி கொடுக்கிற மரத்திற்கு அடையாளமாக கர்த்தர் சொல்லுகிறார், இதோ கற்பத்தின் கனி, கர்த்தரால் வருகிற சுதந்திரம். பிள்ளைகள் சொன்னா கர்த்தருக்குள்ள வளரணும். வளர்ந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். திருச்சபையிலே கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். படிக்கிற இடங்களிலே கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். போக்கிலும் மரத்திலும் கர்த்தர் விரும்புகிற கனியை கொடுக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை குறித்து சங்கீதம் 128 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். 3ஆம் வசனம் 128 3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ரட்சிக்கப்பட்டு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்ப ஸ்திரீகளுக்கு வேதம் சொல்லுகிறது, தன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கனி தருகிற திராட்சை செடியை போல இருக்கணும் நீங்க பெண்கள். அநேகருக்கு கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகரை கர்த்தருக்குள்ள சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு என்ன செய்யப்படும்? அக்கினியிலே போடப்படும். சுயநலமாய் வாழ்ந்தால் பாவம்.
இந்த வேதத்தை அறிந்து இயேசுவை தெரிந்து கொள்ள வந்து ஞானஸ்நானம் பெற்று சுயமா நீங்க வாழ்வீங்கன்னா அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இதை குறித்து அதே சங்கீத நீதிமொழிகள் புஸ்தகம் நீதிமொழிகள் 12:12 வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 12:12 வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் என்ன செய்யும்? நீதிமானுடைய வேர் என்ன செய்யும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, கர்த்தருக்குள்ள நீதிமானா நீங்க வாழும்போது துன்மார்க்க அவன் வளையல் அகப்படுவான். அவனுக்கு கண்ணி வைக்கப்பட்டிருக்குது. அவன் காலம் வரும்போது அவன் தானா போய் அதுல மாட்டிக்கொள்ளுவான். ஆனா நீதிமானுடைய வேர் என்ன செய்யும்? கனி கொடுக்கும். குடும்பத்துக்கு குடும்ப தலைவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். குடும்பத்திற்கு குடும்ப தலைவிகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். அதே தலைவர் அதே தலைவி சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பார்கள். உறவுகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பார்கள். அப்ப கனி கொடுக்கிறவர்களா வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நீதிமான் என்றால் என்ன? பாவத்துக்கு விலகணும், அக்கிரமங்களுக்கு விலகணும், அநியாயங்களுக்கு விலகணும். அதுதான் நீதிமான். அப்ப குடும்பத்திலே கனி உண்டாக வேண்டும். கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே கனி உண்டாக வேண்டும். பிள்ளைகளுக்குள்ளே கனி உண்டாக வேண்டும். இவைகள் எல்லாம் என்ன செய்றார்? கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் எழுதி வச்சிருக்கிறார். நீதிமானுடைய வேர். அதை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் என்ன செய்யும்? துன்மார்க்கே இன்னொரு இடத்தை தேடியே போறான். அவங்கிட்ட கனி இருக்காது, அதை எதிர்பார்க்க முடியாது. சுயநலம் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், பழித்திருக்கிற எண்ணம் இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். நீதிமான் இதற்கெல்லாம் விலகினவன். நீதிமான்கள் அதற்கு விலகினவர்கள். அவங்க கிட்ட இருக்கிற இயேசு, அன்பான இயேசு அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிப்பார் பக்கத்து வீட்டுக்கு, அப்படியே உறவுகளுக்குள்ள. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் முறைச்சுக்கணும். இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கணும். இல்லையே சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர் குத்தி குத்தி பேசுறாரு. சாத்தானுடைய தந்திரமே தான். பக்கம் பக்கத்துல சண்டை போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒருத்தர் குடுமி இன்னொருத்தர் கையில அப்படி இருக்கணும். பிசாசு அப்படி போடு போடு அப்படின்னு ஆடுவான் பாருங்க. அவங்க கூட்டம்லாம் பக்கத்துல இருந்து கை தட்டிட்டு வேடிக்கை பார்க்குது. அப்புறம் நீங்க எங்க அன்பை கொண்டு போவீங்க? வம்பல் விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க. யோசித்து பார்க்கணும். உறவுகளோடு நம்ம எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களோடு எப்படி இருக்கிறோம்? சபையோடு எப்படி இருக்கிறோம்? சபை ஜனங்களோடு எப்படி இருக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இல்லையே சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? மன்னிங்க. நீங்க தப்பு பண்ணா நான் மன்னிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் மந்தைய ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அதுபோல என்கிட்ட ஒரு சில குறைகள் நீங்க பார்த்தா மன்னிங்க. உங்களுக்கு மெய்ப்பன என்ன வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். மன்னிக்க கூடாத தப்பு பண்ணா நீங்க மன்னிக்காதீங்க, அது பிரச்சனை இல்லை. சிறு சிறு குறைகள் இருக்கும், கடிந்து கொள்வேன், திட்டுவேன், விசுவாசிகளை கூப்பிட்டு ஏன் வரலன்னு கண்டிப்பேன். இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற ஒரு குறையா கூட இருந்துட்டு போகலாம். சில பாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கறதே கிடையாது. அவங்களுக்கு ஆத்துமாக்கள் ஆலயத்துக்குள் வந்தால் போதும், மாதத்தின் முதல் வாரத்தில் கவர் வந்தால் போதும். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு ஆத்துமா சபைக்குள்ளேயும் வரணும், அது பரலோகத்துக்குள்ளேயும் வந்து சேர்ந்துடணும். ஆமென் சொல்லுங்க. அதான் இவ்வளோ எஃபர்ட், எவ்வளோ விசுவாசி இழந்து இருக்கிறேன், எவ்வளோ பேரை வந்துட்டு போயிருக்கிறாங்க. நிக்க முடியல. ஏன்? உபதேசம் அப்படி கடுமையா தான் இருக்கும். புதிய ஏற்பாடு உபதேசம் கடுமையா தான் இருக்கும். இங்க எல்லாம் ஒண்ணு லகுவெல்லாம் ஒண்ணு சொல்ல கிடையாது. சும்மா தந்திரம் மந்திரம் செய்யறவங்க அழகா ஆசீர்வாதத்தை பத்தி பேசி, விசுவாசத்தை பத்தி பேசி மக்களை டைவர்ட் பண்ணிட்டு போறாங்க. பிரயோஜனமற்றது. ஸ்ட்ராங்கா இருக்கணும் கர்த்தருக்குள்ள. ஒரு விசுவாசி எழுந்து ஜெபித்தா பரலோகத்திலிருந்து ஜெபத்துக்கு பதில் வரணும். அதுதான் கனி கொடுக்கிற மரத்திற்கு அடையாளம். ஆமென் சொல்லுவோமா? வாசிக்கலாம். அடுத்தது யாக்கோபு 3:18 வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 3:18 நம்ம வாசிக்க கேட்கலாம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்திலே என்ன செய்யப்படுது? அவங்க கிட்டயும் சமாதானம் இருக்குது,
அவங்க செய்யற காரியமும் சமாதானமா முடியுது. இல்லையே சொல்லுங்களேன். என்ன நடந்தா எனக்கு நான் கர்த்தர் பார்த்து கொள்வார், அந்த பிரச்சனை எனக்கு தேவையில்லை. அல்லையே சொல்லுங்க. இந்த விசுவாசி வீட்டுல என்ன நடக்குது, பாஸ்டர் வீட்டுல என்ன நடக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. பர்சனல், அவங்களுடைய பர்சனல்ல போய் நம்ம தலையிடக்கூடாது, சமாதானம் கெட்டு போயிடும். இப்போ உங்க குடும்பத்துல பர்சனலா ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டீப்பான ஒரு பிரச்சனை பர்சனலா போகுதுன்னா நான் தலையிட மாட்டேன். ஒருவேளை அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன கூப்பிட்டு, ஐயா எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, எங்களுக்காக ஒரு சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா, இது ரெண்டையுமே நான் செய்வேன். ஏன்னா அழைப்பு வந்துச்சு பாருங்க. இல்லைன்னா உங்க வீட்டு பிரச்சனை உங்களோட இருக்கட்டும், அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை அடுத்தவங்களோடு இருக்கட்டும். என்ன செய்யக்கூடாது, தலைய ஆமா சில அதிக பிரசங்கிங்க என்ன செய்வாங்க, வேகமா போய் தலையை கொடுத்துட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் குட்டி கலாட்டா பண்ணிட்டு சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள். கவனமா இருக்கணும். சரிங்களா? அப்ப மறுபடியும் இந்த யாக்கோபு 3:18 வாசிங்கம்மா. நீதியாகிய கனியானது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே, சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்துல போய் அது விதைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி அந்த வசனத்தை உடையவர்களுக்கு மத்தியில அல்லது வசனத்தை அறியாதவர்களுக்கு மத்தியில அது விதைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து யோவான் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 15, இன்னைக்கு எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. யோவான் 15ல இயேசு கனியை குறித்து பேசுகிறார். வாசிக்கலாம். 15ல 1 - 16 வரைக்கும் நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். இதனுடைய அடுத்த பாகம் வருகிற வாரத்துல நம்ம கேட்கலாம். ஆமென். நான் மெய்யான திராட்சை செடி. நல்லா கவனிக்கணும், இங்க பேசுறது யாரு? நல்லா கவனிக்கணும். மறுபடியும் இது சொல்றது யாரு? இயேசு. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒரு இல்லையே சொல்லுங்க. இவ்வளவு நேரம் வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு கோட் பண்ணி காமிச்சிட்டு வந்தேன் இல்லையா? மத்தேயுல பாருங்க 7:17, அப்புறம் 12ல 33, 21ல 19, லூக்கால பாருங்க 13ல 6 - 9 வரைக்கும். அதுபோல சங்கீத புஸ்தகத்துல 127ல 4, 128ல 3, அதுபோல நீதிமொழிகள்ல 12:12, கடைசியா யாக்கோபுல 3:18. எல்லாமே கனியை குறித்து தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த கனியை குறித்து தெளிவா ஒருத்தர் பேசுகிறார். கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர்தான் மெய்யான திராட்சை செடி. பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரு? திராட்சை தோட்டக்காரர். அடுத்தது 2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, இயேசுவுக்குள் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதை அவர் என்ன செய்யறாரு? அறுத்து போடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டு உபதேசம், புதிய ஏற்பாட்டை வச்சு, இந்த இரக்கத்தை வச்சு, இந்த அன்பை வச்சு சிலாரும் மந்திரம் ஓதுறது இருக்கு பாருங்க, எனக்கெல்லாம் காது வலி எடுத்துரும். கர்த்தருக்குள்ள தேவ பிள்ளைகளா வசனத்தை நல்ல நுணுக்கமா கவனிச்சுக்கிட்டே வரணும். ஆண்டவர் உன்னை செய்ய சொன்னா உன்னை கொடுப்பார். உன்னை கொடுக்க முன் வர்றாரு, வாக்குத்தத்தம் இருக்குன்னா உன்னை செய்ய சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நிறைய குடும்பங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வந்து சேரல. காரணம் என்னன்னா இதுதான், யோவான் 15ல சொல்ற காரியம் தான். நம்ம வீரமா பேசுவோம், வசனம் பேசுவோம், மார்த்தட்டிக்குவோம், ஆபிரகாமு ஈசாக்கு யாக்கோபு ஊம்போம். ஆனா அதுல உடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேராது. ஏன் தெரியுமா? இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லி இருக்கிறார், கனி கொடுக்கல அப்படின்னால பிதாவே என்ன செய்யறார்? அதை தரித்து போடுகிறார், வெட்டி போடுகிறார். புரிந்து கொள்ளணும். நிறைய விஷயங்களை உடைச்சு சொல்ல முடியும்னால ஆண்டவருக்குள்ள வந்து ரொம்ப சிக்கனம், கஞ்சத்தனம், பிறனுக்கு இறங்குற மனசு இல்ல, பிறனை மன்னிக்கிற மனசு இல்ல, இயேசுவை அறிமுகப்படுத்துகிற மனசு இல்ல. இதெல்லாம் கனி கொடுக்காத அனுபவங்கள். முன்ன நம்ம அப்படி இருந்தோம், இப்ப நான் உதாரத்துவமா கொடுப்பேன். ஆமீன் சொல்லுவோமா? முன்ன நான் அப்படிதான் இருந்தேன், இல்ல நான் இப்ப பிறனுக்காக இறங்குவேன். பசியில ஒருத்தர் இருக்கிறான், வேடிக்கை பார்க்க மாட்டேன், என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். கனி கொடுக்கிற அனுபவம்.
இயேசு அப்படிதான் தன்னை அப்படியே அப்படியே உருக்குலைக்க செய்து தன்னிடத்தில் இருக்கிற அத்தனை கனிகளை வெளிப்படுத்தி உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த சிலுவையிலே அலங்கோலமான தோற்றத்தோடு அரை நிர்வாணத்தோடு கனி எங்க நீங்க கற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்து கிட்ட கற்றுக்கொள்ளணும். எதையாகிலும் ஒண்ணு செய்யணும்னா எதையாகிலும் ஒண்ணு இழந்தாகணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் கனி கொடாதவர்கள் வெறும் தசமபாக காணிக்கையோட சில பேர் நிக்கிறாங்க கிறிஸ்தவங்க. ஆனா வீட்டுல போனா சண்டை, சச்சரவு, பிரச்சனை, வாக்குவாதம், விவாதம், தர்க்கம், முற்கோவம். எங்க இருக்கு கனி? எங்க இருக்கு கனி? சொல்லுங்க. கனி கொடுக்கிற மரமா இருக்கணும், கனி கொடுக்கிற திராட்சை செடியா இருக்கணும். எஜமானன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து தரித்து போட முன்பதாக, அதை வெட்டி போட முன்பதாக, அந்த கனி கொடாத அந்த செடிய, அந்த கொலைய ஆண்டவர் அதை தரித்து போட முன்பதாக நாம மனம் திரும்பணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம் விட்டதுல இருந்து. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அவர் என்ன செய்யறார்? அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சுத்தம் பண்ணுகிற வேலை அப்படின்னா வசனத்தை வைத்து சுத்தம் பண்ணுவார். இப்ப ரட்சிப்புக்கு பிறகு வருகிற விசுவாசத்துக்கு, அது ஆசீர்வாதத்துக்கும் அல்லது பரலோகத்துக்கு இடையே இருக்கிற காரியத்தில் அவங்களை எப்படி சுத்தப்படுத்தி அதுக்குள்ள கொண்டு போவார்னா, என்ன போல ஊழியக்காரங்க இருக்கிற வசனங்களை தோண்டி தோண்டி எடுத்து, இந்த வசனம் இப்படி சொல்லுது, நீங்க மனம் திரும்புங்க, இப்படியே நீங்க வாழ்ந்து முடிச்சிடாதீங்க, இது தேவனுக்கு பிரியமற்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கதான் உங்களுக்குள்ள இருக்கிற தேவையற்ற கிளைகள் நறுக்கப்படும், தேவையற்ற கொடிகள் நறுக்கப்படும், அதை ஆண்டவர் அகற்ற முடியும். இப்ப இதுக்கு அதுக்கு இடையே இருக்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்காம அப்படியே நம்ம ஜனங்களை மூழ்கடித்தோம். ஆசீர்வாத மாய வார்த்தைகளை கொண்டு மூழ்கடித்தா, விசுவாச அறிக்கைகளை சொல்லுங்கன்னு மூழ்கடித்தா, அவங்க ஒரு காலகட்டம் வந்து தடுமாறும் போது அவங்களால மேல வரவே முடியாது. அது போன்ற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கும் போது பரலோகத்திலிருந்து ஜெபத்திற்கு பதில் வருவதே இல்லை. இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க, விட்டதுல இருந்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். எப்படி சுத்தமாக முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையினால. உபதேசம் வார்த்தை ஒண்ணுதான். ஜலமாய் வந்த ஆண்டவராகி இயேசுவால தான் நீங்க என்ன செய்ய முடியும்? சுத்தமாக்கப்பட முடியும். போன வாரம் அதை குறித்து பார்த்துட்டோம். இயேசு இன்னைக்கு அதை கொஞ்சம் விளக்கமா பேசுறாரு. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே. இவர் வாழ்ந்த காலத்துல புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 4 புஸ்தகத்துல இயேசு வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள் இந்த வேதம் முழுவதும் பேசியிருக்கிறாங்க. எதை பேசுனாங்க? கனி கொடுக்கணும், மனம் திரும்புதல் வேணும், பரிசுத்த வாழ்க்கை வேணும், பக்தி விருத்தி வேணும், கடவுளோடு போய் சேர்ந்துடணும். அதுதான் பேசினாங்க. இடப்பட்ட காலத்துல எது செய்யணும் செய்யக்கூடாது அதுதான் பேசி இருக்கிறாங்க. இதுதான் வேதம். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப மறுபடியும் விட்டது வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருந்தாதான் நிலைத்திருப்பாரு. நிலைத்திருக்காதவர்களுக்குள் இயேசு இருப்பாரா? யோசித்து பாருங்க. இயேசு நிலைத்திருக்கணும்னு என்ன செய்யணும்? புதிய ஏற்பாட்டை புரட்டணும். சங்கீத புஸ்தகத்திலிருந்து வெளியே வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிறைய கிறிஸ்தவர்கள் போய் ஞானஸ்தானம் எடுத்ததுமே சங்கீத புஸ்தகத்தை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து அவங்க பண்ற சேட்டைகள் இருக்கு பாருங்க. அடாடாடா, அதுல போய் அகப்பட்டது மாதிரி ஆயிப்போயிருது. என்னமோ புதிய ஏற்பாடுலாம் படிச்சு முடிச்சது மாதிரியும், புதிய ஏற்பாடு தரவாவுகளுக்கு தெரிந்த மாதிரியும். இயேசுடைய உபதேசங்கள் தெரியாதவர்கள் புதிய ஏற்பாடு விசுவாசிகள் அல்ல. இயேசுடைய உபதேசங்களை கேட்டதில் நிலைநிற்காதவர்கள் புதிய ஏற்பாட்டு உபதேசத்திற்கு அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. அப்ப கவனமா இருக்கணும். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. ஆமா, இயேசுவுக்குள்ள நீங்க நிலைக்காம, இயேசுடைய உபதேசத்துல நீங்க நிலைக்காம நீங்க தானா கனி கொடுக்க முடியாது. நான் சொல்றேனே, கனி எங்க இருந்து வரும்னா உபதேசத்திலிருந்து தான் வரும். உபதேசம் எங்க இருந்து வருது? வேதத்திலிருந்து வருது. யாருடைய உபதேசம் வருது? இயேசுடைய உபதேசம் வருது. புதிய ஏற்பாட்டுல இருந்து வருது.
இப்ப புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்குள் கனி இல்லைன்னு சொன்னா ஒண்ணு தரிக்கப்படும், கோடாரி வேர்ல வச்சிருக்குது. அதே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க என்னிலும் என் வசனம் உங்களும் தரித்திருந்தா நீங்க கனி கொடுப்பீங்க. விட்டதிலிருந்து இப்ப வாசிக்கலாம். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அடுத்த வசனம், நானே திராட்சை செடி. இப்ப சொல்றாரு இயேசு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்ப யார் திராட்சை செடி? இயேசு திராட்சை செடி. நாம் எப்படி இருக்கிறோமா? கொடியா இருக்கிறோமா? வாசிங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை என்ன செய்வான்? கொடுப்பான். என்னை அல்லாமல் ஆமா, வேத வசனம் உங்களுக்குள்ள இல்லாம, இயேசுடைய உபதேசங்களை நீங்க கை கொள்ளாம நீங்க என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியவே முடியாது. இதுக்கு மேல என்ன வேணும் அத்தாச்சி? கனி இல்லைன்னா இயேசு இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் நீங்க எப்படி பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க? இயேசு உங்களுக்குள்ள இல்லைன்னா கனி இல்லை, இயேசுடைய உபதேசம் உங்களுக்குள்ள கனி இல்லை. அப்ப பிறருக்கு எப்படி நம்ம பிரயோஜனமா இருக்க போறோம்? குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி பிரயோஜனமா இருக்க போறோம்? அப்ப நீங்க இருக்கிற எப்படி இருக்குன்னா போர்க்களம் போல இருக்கும், யுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். பழைய சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கும், விட்டுட்டு வந்ததெல்லாம் உள்ள வந்து தங்கி இருக்கும். பேருக்கு ஞானஸ்தானம் பெற்றிருப்பீங்க, ஆலயத்துக்கு போவீங்க, காணிக்க கொடுப்பீங்க, தசம பாகம் கொடுப்பீங்க. ஆனா என்ன இருக்காது? உங்களுக்குள்ள கனி இருக்காது. அப்ப இதெல்லாம் வந்து இருதயத்தை அலசி ஆராய்ந்து கழுவணுங்க, வசனத்தை கொண்டு கழுவணும். இதெல்லாம் விட முடியாம அப்படியே தடுமாறீங்களோ அதெல்லாம் அப்பா இதெல்லாம் நான் விட்டு உங்களுக்குள்ள ஆயத்தமாகணும், சொல்லணும். கர்த்தருடைய நாமத்தினாலே தேவ கிருபை பெருகுவதாக. தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு. இதுதான் புதிய ஏற்பாடின் உபதேசம். புரிந்து கொள்ளணும். எரியுண்டு போடுகிற ஒரு காலம் இருக்குது. சபைக்குள்ள சில பேர் இருப்பாங்க, எரியுண்டு போட்டது போல இருப்பாங்க. ஜெபிப்பாங்க, பதில் இருக்காது, தேடுவாங்க, கிடைக்காது. இயேசு அவங்களுக்குள்ள, இயேசுடைய வசனமும் அவங்களுக்குள்ள இல்ல, இவங்க இயேசுக்குள்ள இல்ல. கனி கொடாததும் இடத்தை அடைச்சுக்கிட்டு இருக்கிற மற்ற கொடிகளையும் அது டிஸ்டர்ப் பண்ணும்னா அதை வெட்டி எரியுண்டு போட செய்துருவாங்க, தூரத்துல போட்டுருவாங்க. அதை உலர்ந்து வாடி ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஒரு காலத்துல நான் பார்த்திருக்கிறது, சில பெந்தகோஸ்த உபதேசங்களை பார்த்திருக்கேன். அடே அப்பா, இந்த வெள்ளை புடவையை கட்ட வைக்கிறதுலையும், இந்த வெள்ளை சட்டையை போட வைக்கிறதுலையும், நகை நட்டுகளை கலட்ட வைக்கிறதுலையும், அடாடாடா, வெளி அலங்காரத்தை குறித்து கிறிஸ்து போதிக்கவும் வரல, அது அவருக்கு விருப்பமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு ஜனங்க தெரியுமா? அதனாலேயே இயேசுகிட்ட வர முடியாம போயிருச்சு. அதனாலேயே அநேகரை இயேசுகிட்ட வர முடியல. மாயையான வார்த்தைகள். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை விட்டுட்டு தேவையற்றதை போதித்த ஊழியர்கள் நிமித்தமாக தமிழ்நாடு தொடப்பட முடியாம போச்சு, இந்தியாவில் எழுப்புதல் வர முடியாம போச்சு. ஆண்டவர் இன்னைக்கு அவங்களெல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு உண்மைகளை பேசுகிற தேவ பிள்ளைகளை தேசத்துல எழும்ப செய்து விட்டார். ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு அங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டட்டும், நல்லா ஓட்டட்டும். அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த ஜனங்களோடு பழகி இருக்கிறேன். கனியற்றவர்கள், கனியற்ற பக்கத்து நபர்கிட்ட சிரிச்சு பேச மாட்டாங்க. பக்கத்து தெரு விசுவாசிகிட்ட ஒரு பிரைஸ் சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லி பழக மாட்டாங்க. ஒரு மேட்டிமை இருக்கும், நாங்க தான் மணவாட்டி சபை. எங்க போக போறீங்க மேட்டிமையோடு? மணவாட்டி சபையா நீங்க? எந்த அளவுக்கு பிறருக்கு கனி கொடுத்தீங்க? எந்த அளவுக்கு நீங்க உங்க ஆடை அலங்காரத்தின்படி உள்ளான அலங்காரம் உங்களுக்குள்ள எப்படி இருக்குது? பொய்யான கற்பனையான போதனைகள், இது ஒரு வஞ்சகம். செழிப்பு எப்படியோ, விசுவாச அறிக்கைகளை குறித்து பேசுற உபதேசங்கள் எப்படி, அது போல இது ஒரு தவறான உபதேசம். யாரு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆடை அணிகிறத நீங்க முடிவெடுங்க. அது ஒரு தலைமைத்துவத்திலிருந்து ஒரு கட்டாயப்படுத்தல வருதுன்னா அது கள்ள உபதேசம் அர்த்தம். புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? வாசிக்க கேட்கலாம். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அடுத்த வசனம், நீங்கள்
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. புரியுதா? ஆசீர்வாதம் எங்கிருந்து வருதுன்னு? இயேசு வந்து கமிட் ஆகுறாரு, இயேசு வாக்கு பண்றாரு, இயேசு தருவேன்னு சொல்றாரு. எப்ப தருவேன்னு சொல்றாரு தெரியுதா? எப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வருதுன்னு புரியுதா? மாய்மாலமான வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க. பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்க. பெற்ற ஞானஸ்தானம் என்னன்னு தெரியாது, சரி போயிட்டு போகுது. பெற்ற ஞானஸ்தானத்துக்கு ஏற்ற ஒரு மனம் திரும்புதலோடு வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய ஆண்டவருக்குள்ள கனி கொடுக்கிற கொடியாக, செடியாக, மரமாக நீங்க இருப்பீங்கன்னா உங்க ஜெபம் பரலோகத்துக்கு தேவை. பரலோகம் கேட்ட உடனே பதில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் கர்த்தருக்குள்ள செழிப்பான உபதேசம். ஆமீன் சொல்லுங்க. இதுதான் உண்மையான உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம். அப்ப மாயாஜால வித்தை காட்டுவது போல உபதேசங்களை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி உங்க ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் எடுத்து இந்த வசனங்களிலே நம்ம கேட்டவைகளின்படி இவைகளெல்லாம் கை கொண்டு கனி கொடுக்கிற ஒரு மரமாக, ஒரு திராட்சை செடியாக நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும், எனக்குள்ள அவர் இருக்கணும், நான் அவருக்குள்ள இருக்கணும் சொல்லி தீர்மானித்தா உங்க ஜெபங்களுக்கு பதில் உண்டு. வாசிங்க அடுத்தது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இயேசு அப்பதான் சொல்றாரு, நீங்க எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு விசுவாசியா இல்லைங்க, அவருக்கு பின்னால எப்படி நிக்கணும்? நம்ம சொல்லுங்க, நம்ம எப்படி நிக்கணும்? அதனாலதான் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்புறம் சொல்றாரு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் என்ன சொல்றாரு? அவர்களை சீஷராக்கி. விசுவாசிகள் நம்ம கூப்பிடுறோம். இப்ப நீங்களும் விசுவாசிகளா இருக்க ஆசைப்படாதீங்க. நீங்க 12 பேரை போல, சீஷர்களை போல மாறணும். இதான் உபதேசம், சபையோட உபதேசம் இதுதான். வளரணும், ஆவிக்குரிய ரீதியில வளரணும், எழும்பணும், கனி கொடுக்கணும். கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்குள்ள என்ன இன்னொரு காரியம் நடக்கும். என்னன்னா, வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும், வல்லமைகள் செயல்பட ஆரம்பிக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அதான் அங்கங்க ஆண்டவர் வெளியே அந்த வல்லமைய, அந்த வரங்களை செயல்படுத்துவார். பிசாசு கட்டோடு இருக்கிறவங்க இடத்துல கர்த்தர் கொண்டு போகும் போதே அந்த வரம் செயல்பட ஆரம்பிக்கும். மேடையில் உட்கார்ந்து இருக்கும் போதே ஆட ஆரம்பிக்கிற அந்த ஆவிகள். கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சா இயேசுவின் நாமத்தினால் அந்த பேய்கள் ஓடும், வியாதிகள் மறையும், சுகமாக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதுக்காக நான் என்ன தெரியுமா செய்வேன்? ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்வேன். கனி கொடுக்கணும் பாருங்க. சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படணுமா? கனி கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போய் வார்டு வார்டா போய் சந்திச்சு ஜனங்களை பார்த்து பேசி ஜெபம் பண்ணி இயேசுவை பத்தி அறிமுகப்படுத்தி கனி கொடுக்கணும். அப்பதான் வரங்கள் செயல்படும். வரங்கள் செயல்படாத காரணம் நிறைய பேருக்கு தெரியல. அது செயல்படாத காரணம் கனி இல்லை, அதனால அது செயல்படல. வரங்கள் 9, கனிகள் 9. அவன் சொல்லுவேன், வரங்கள் 9, கனிகள் 9, ரெண்டுமே 9. அப்ப கனிகளுக்கு ஏற்ற வரங்கள் செயல்படும். சிம்பிள். பைபிள் காலேஜ் போயிட்டு வந்தோம், ஒரு ஜெபம் பண்ணி வயிற்று வலி போகல, வியாதி நீங்களையா? கனி கொடுங்க. பைபிள் காலேஜ் போயிட்டு வந்தது பிரச்சனை இல்லை, கனி கொடுங்க. பைபிள் காலேஜில் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க? கனி கொடுங்கன்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. கனி கொடுக்குறீங்களா? கனி கொடுக்கிறவங்களா இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். அடுத்தது வாசிக்கலாம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பில். பாத்தீங்களா எவ்வளவு அழகா ஆண்டவர் பேசுறார் பாருங்க. அவருக்குள்ள நிலைத்திருக்கணும், அவருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும், அதை கை கொள்ளணும். இது ரெண்டு செஞ்சா நீங்க அவருக்குள்ள நிலைத்திருக்கிறீங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படி. இயேசுவுடைய சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷம் அவர் சொல்றாரு, உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும்
வாசிங்கம்மா. உங்கள் சந்தோஷம் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கமிட் ஆயிட்டாரு, ஒரு கவனன்ட் எழுதி வச்சிட்டாரு. ஆசீர்வாதத்தின் ஊற்று எங்க இருக்கு? ஆசீர்வாதத்தின் கதவு எங்க இருக்குது? ஆசீர்வதிக்கிறவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இதை தான் தேடி எடுக்கணும். இதை தேடி எடுக்காம சும்மா டான்ஸ் ஆடி டிஸ்கோ தே போல சபைகள் அன்றைக்கு பாழாகிட்டு இருக்குது. சபைக்குள்ள வெவ்வேறு ஆவிகள் பூந்துட்டு இருக்கு. கவனமா இருக்கணும். எச்சரித்து கடிந்து கொண்டு பேசாத எந்த சபையில நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய்கிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை அவங்க வழி காண்பிக்க மாட்டாங்க. இது போல இவைகளை எடுத்து உங்களுக்கு போதிக்க மாட்டாங்க. உங்க ஆத்துமாக்கு அவங்க உத்தரவாதம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஜெப வாழ்க்கை இருக்காது. அவர்களும் மாய்மாலத்தை நம்பிக்கொண்டு கர்த்தர் கொடுப்பார், அவருடைய நாமத்துல கேட்போன்னு உங்களுக்கு போதிப்பது போல அவங்க வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு. எச்சரித்து உங்களுக்கு நான் அன்போடு பதிவு செய்கிறேன். கர்த்தருக்குள் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. இப்ப நான் விட்டதிலிருந்து வாசித்து முடிக்கலாம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நீங்களும் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும்? வம்பா இல்ல, எப்படி இருக்கணும்? சபை விசுவாசிகள் வம்பா இல்ல, எப்படி இருக்கணும்? உறவுகளுக்குள் வம்பு இல்ல, எப்படி இருக்கணும்? நண்பர்களுக்குள் வம்பா இல்ல, எப்படி இருக்கணும்? அதுக்கு மேல போனா பிசாசுன்னு அர்த்தம், உங்களை இயக்குகிறான்னு அர்த்தம். கவனமா இருக்கணும். நமக்கு விரோதமா சில பேர் நம்ம உறவுகளு நண்பர்களே அக்கம் பக்கத்தில் எழும்புவாங்க. அவங்கள மன்னிச்சுட்டு மறந்துட்டு போய்கிட்டே இருங்க. அவங்களோடு கூடி சேர்ந்து வாழலாம் ஆசைப்படாதீங்க. அவங்க என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு விரோதமா நிற்பாங்க, விரோதமா தான் சிந்திப்பாங்க. நல்ல எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனா உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு பிறர் மேல குற்றப்படுத்தி பேசி கனி இல்லாதவங்களை இருப்பீங்கன்னு சொன்னா, இயேசு சொன்ன இந்த கவனன்ட், அவர் உடன்படிக்கை செய்தது எல்லாமே உங்களுக்கு கேள்விக்குறியாயிரும். வருமா? வராது. வரும், வராது. லேலுயா, லேலுயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என்னுடைய கற்பனையா இருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பாருங்க, ஒரு நண்பனுக்காக என்ன செய்யறானா? ஆமா, பாஸ்டருக்கு பாருங்க, ஒரு தண்ணி கூட செலால் கொண்டாந்து வைக்கிறது இல்லை. பிரசங்க கத்தி பிரசங்கம் பண்ற பாஸ்டருக்கு தண்ணி கூட வைக்கல. பாட்டில நானும் வந்து பார்க்கிறேன், காணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க விசுவாசிகளாம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இவங்களுக்குள்ளலாம் கனி வந்து கொட்டட்டும் ஆண்டவரே. லேலுயா. மனம் திரும்புங்க. ஆமென் சொல்லுங்க. சரி, அடுத்தது வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னவா இருப்பீங்க? இயேசுவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க. எப்ப ஃப்ரெண்ட் ஆவீங்க தெரியுமா? இவைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வரணும். நான் ஆரம்பத்திலிருந்து சொன்ன வசனங்கள் எல்லாம் நீங்க கை கொண்டுகிட்டே வரணும். கடைசியா யோவான் 15க்கு வந்து அதுல என்ன இயேசு சொன்னாரோ அதெல்லாம் செய்யும் போது இயேசு சொல்றாரு, உன் ஜெபத்துக்கு பதில் இருக்குது, என் சந்தோஷம் உன்னை நிறைவாக்கும். அது மாத்திரம் இல்லப்பா, அது மாத்திரம் இல்லம்மா, உன்னுடைய நான் அப்பாவா தகப்பனாக அல்ல, உனக்கு தாயாக மட்டும் அல்ல, உனக்கு நல்ல நண்பனாக நான் இருப்பேன். ஆமென் சொல்லுவோமே. ஃப்ரெண்டா மாறிடுவார். நீதிமான்னா அவருக்கு பக்கத்துல வந்து நிற்பாரு. அவனுக்கு ஒண்ணுனா கேட்பாரு, வாய் திறந்தா கொடுப்பார், ஜெபத்தை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் விட்டு மாய உபதேசங்களுக்குள் அடிமையா போவீங்கன்னு சொன்னா தேடல் இருக்கும், பயனற்றதா இருக்கும். ஏதோ 1-2 வந்தது போல இருக்கும், கடைசியில எல்லாத்திலும் நீங்க இழந்ததா தான், நீங்க அப்படியே வேரோடு பிடுங்கப்பட்டு காய்ந்து உலர்ந்து போகிற அனுபவம் தான் உங்க வாழ்க்கையில இருக்கும். அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கோ அப்படிப்பட்ட திருச்சபைகளை விட்டு வழி விலகணும். கர்த்தருடைய நல்ல உபதேசங்கள்ல நிலைத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டுடைய கடைசி வார்த்தைகளை வாசி முடிச்சிருவோம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறாரு பாருங்க. எல்லாவற்றையும் அறிவித்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாரும் கேட்டீங்களா? நம்ம சபை கேட்டுச்சா? சொல்லுங்க. கேட்டோன்னு சொல்லுங்களேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா தம்மு கட்டி இவ்வளவு நேரம் மூச்சை போட்டு பேசி
பிரயோஜனமற்றது போல எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். சொல்லுங்க. அப்ப நீங்க இந்த வசனங்களை கேட்டீர்களா? இயேசு பேசினார், கேட்டீர்களா? அப்ப நீங்க கனி கொடுக்கிற மரமாய் மாறணும். ஆமென் சொல்லுவோம். இந்த கனி கொடுக்கிற மரமா மாறினதுமே இப்ப யாருக்குள்ள வருவாரு? இயேசு நமக்குள்ள வந்துருவாரு. நமக்குள்ள வந்த இயேசு அவருடைய சந்தோஷத்தை கட்டவிழ்ப்பாரு. அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு என்ன செய்வார்? வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்ல, மூணாவதா உற்ற நண்பனா மாறிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். வீட்டுல இருக்கிற ஆளை விட பாருங்க, நண்பர்கள் தான் உயிரை கூட கொடுக்க ஓடி வருவான். சொந்த பந்தம் கூட நமக்கு யோசிக்கணும் வச்சுக்கோங்க. நட்பு அப்படி இல்லை. நான் அப்படி பழகி இருக்கிறேன். ஒரு காலத்துல உலக பிரகாரமா நான் வாழ்ந்த போது என்னை சுற்றி ஒரு 10-20 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுல 4 பேர் எனக்கு எதுனாலும் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி நண்பர்கள். ஆண்டவராக இயேசு இன்னைக்கு சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு நட்புறவு உனக்கு வேணுமா? என்னுடைய உபதேசத்துல நீ நிலைத்திரு, என்னுடைய வசனத்தை நீ கை கொள்ளு. நான் உன்னோடு நடக்க விரும்புகிறேன், உன்னோடு பழக விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை உயர்த்த விரும்புகிறேன், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன். நீ கனி கொடுக்கிற மரமாய் மாறு என்று கர்த்தர் இந்த ஓய்வு நாள்ல நம்மளோடு பேசினார். ஆமென் சொல்லுவோம். வேதத்தை அப்படியே நம்ம மூடி வச்சு இதோடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். தவறாம கேட்டு பயனடைங்க. நிறைய ஆழங்களுக்குள்ளதான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை நம்ம பெற்றுக்கொள்ள நல்ல இப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டு பிறருக்கு பகிர்ந்து கொடுங்க. அநேகர் அதனூடாக அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எழுந்து நிற்கலாமா? இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து ஏறெடுக்கலாமா? அன்பின் இயேசுவே, கனி கொடுக்கிற மரமாக, திராட்சை செடியாக, கொடியாக உமக்குள் படர என்னை ஆசீர்வதியும். நான் பெற்ற ரட்சிப்பிற்கு, நான் பெற்ற ஞான ஸ்நானத்திற்கு கனி கொடுக்கிற மரமாய் என்னை மாற்றுவீராக. கனி கொடுக்காமல் போன பாவத்திற்காக, அறியாமைக்காக என்னை மன்னியும். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து உமக்குள் கனி கொடுக்க என்னை உருவாக்கும். இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே நான் எழுந்து பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற இன்று என்னை ஆசீர்வதியும், இன்று என்னை ஆசீர்வதியும். என் தேவன் அப்படியே என் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறதற்காக நன்றி. எல்லா கனமகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர்.